வழி வழியாக வரலாற்று இறைவன் உலகின் பாவங்களை போக்கும் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார். தக்க தருணத்தில் தகுந்த அடர்த்தியோடு பொருத்தமான குறியீடுகளால் நம் புண்பட்ட பூமியை சமத்துவத்தின் சொர்க்கமாக்கி கொண்டிருக்கிறார். மானிடத்தை புதைக்கும் போதோ இயற்கையை சீரழிக்கும் போதோ காயம்பட்டு கதறுவது இறைவன்தான். உருவமற்ற உலகை படைப்பாற்றலுடன் உருவாக்கினார். வறுமையுற்ற சூனியத்தை இயக்கமான பிரபஞ்ச திருவிளையாடலில் ஈடுபட்டார். முடியாட்சி சாம்ராஜ்யங்கள் சாதாரணரை புதைக்கும் போது எதிர்த்து போராடும் எழுச்சியை தூண்டினார். அப்பாவி மக்களை பாவிகள் என்றழைக்கும் ஆணவ பண்பாட்டுக்கு எதிராக அரவணைப்பு வைத்தியம் பார்த்து விடுவார். புறந்தள்ளப்பட்டவரோடு கூட்டணி அமைத்து புதிய வானம் புதிய பூமியை படைக்கும் மீட்புக்கான குறியீடுகளை மேற்கொண்டார். தொடர்ந்து கொண்டே வரும் இந்த இறையருளை பரவலாக்கும் பல்வேறு அமைப்புகளும் நிகழ்வுகளும் வரலாற்றின் வழிநெடுகிலும் தத்தம் தடங்களை பதித்துவிட்டுத்தான் சென்றிருக்கின்றன. யாழ்ப்பாணம் மறை மாவட்டம் தன்னிலே தனித்துவமானதற்கு பல்வேறு காரணங்கள் உண்டு. 30 ஆண்டுகளுக்கு மேலான போரும் 15 ஆண்டுகளுக்கு மேலான போரில்லா போரும் வாழ்வையும் வளத்தையும் சின்னாபின்னமாக்கி காவு கொள்ளப்பட்ட பல லட்சம் மக்களின் கனவுகள் சிதைக்கப்பட, ஆயிரம் காணாமல் போன உறவுகளை தேடி தேடி அலையும் கண்ணீரின் கதைகளுக்கு மத்தியில் புதைக்கப்பட்ட என் தொப்புள் கொடி உறவுகளை என்றும் எலும்புகளாக அள்ளுகிறோமே. அருட்தந்தையர்கள் கொல்லப்பட்டார்கள், அருட்தந்தையர்கள் காணாமலாக்கப்பட்டார்கள். சிலுவையில் கொல்லப்பட்டாலும் உயிர்ப்பு பண்பாட்டை ஊருக்கெல்லாம் ஜனநாயகப்படுத்தி தன் நண்பர்களுக்கு சவால் விட்டு உடனிருந்து பயணிக்கின்றவர்தான் இயேசு கிறிஸ்து. இவரது வீரமான விசுவாச பிடிவாதத்தோடும் இறையாட்சிக்கான கனவுகளை நிறைவேற்றும் துணிச்சலோடும் கைகோர்த்திட முடியுமா? இதுதான் இன்றைய ஆயர்களுக்கும் குருக்களுக்கும் விடப்படுகின்ற சவால். சாவு பண்பாட்டுக்கு எதிராக வாழ்வு பண்பாடு, போதை பண்பாட்டுக்கு எதிராக புத்தெழுச்சி பண்பாடு, குவித்தல் பண்பாட்டுக்கு எதிராக பரிவிறக்க பண்பாடு, அடக்குமுறை பண்பாட்டுக்கு எதிராக விடுதலை பண்பாடு, சாதிய பண்பாட்டுக்கு எதிராக சமத்துவ பண்பாடு, ஒடுக்குமுறை பண்பாட்டுக்கு எதிராக வீர எழுச்சி பண்பாடு. மேற்கண்ட திசைகளில், அதுவும் நவீன சுனாமிகளுக்கும் சூறாவளிகளுக்கும் மத்தியில் கடவுளின் கரங்களாக குறுக்கீடு செய்ய முடியுமா? நீங்கள் தனிமரம் அல்ல, சிலுவையின் நீட்சியான கனிமரம். வரலாற்று சேதாரங்களை கூட வாழ்வுக்கான ஆதாரங்களாக மாற்றும் நற்கருணை கரங்கள் நீங்கள். நல்ல மெய்ப்பன் தன் ஆடுகளுக்காக தன்னுடைய உயிரையே கொடுக்கிறான் என்ற ஆண்டவர் இயேசுவின் அருள் வாழ்க்கை தம் வாழ்வின் வழிகாட்டியாக ஏற்று இறைமக்களை அன்பிலும் அருளிலும் வழிநடத்த அழைக்கப்படுபவரே ஆயர். திருச்சபையின் மேற்பு பணியானது பதவி அன்று, அது தியாகத்தின் பாதையும் தொண்டின் தூய அழைப்பும் இறைமக்களுக்காக தம்மை அர்ப்பணிக்கும் அரும்பணியுமாகும். இத்தகைய புனிதமான அழைப்பை ஏற்று இறைவனின் அருளாலும் திருச்சபையின் ஆசிராலும் இறைமக்களின் நம்பிக்கையுடனும் அன்புடனும் ஆயர் பணியை பேரருட்தந்தை அண்டன் ரஞ்சித் ஜாழ் திரு அவையில் ஏற்றுக்கொள்ளும் இந்த நாளில் நாம் அனைவரும் ஒன்று கூடியிருக்கிறோம். அன்பின் மேய்ப்பராகவும் உண்மையின் தூதுவராகவும் ஏழை எளியோரின் துணையாளராகவும் இளையோரின் வழிகாட்டியாகவும் துன்புறுவோரின் ஆறுதலாகவும் இறைமக்களின் நம்பிக்கைக்குரிய தந்தையாகவும் புதிய ஆயர் தம் பணியை தொடர இறைவன் அருள் புரிவாராக. இறைமக்களை பசும்புல் வழிக்கு அழைத்துச் செல்லும் நல்ல மேய்ப்பனாகவும் இருளில் ஒளியேற்றும் விளக்காகவும் சோர்ந்த உள்ளங்களுக்கு நம்பிக்கையூட்டும் அருளூற்றாகவும் ஆயரின் பணிப்பாதை அமையட்டும். இந்த அரும்பெரும் இறையருள் நிகழ்வில் கலந்துள்ள அன்புமிக்க இறைமக்களே, புதிய ஆயரை அன்புடன் வரவேற்போம். அவரது மேய்ப்பு பணிக்காக ஒருமித்த உள்ளத்தோடு இறைவனை வேண்டுவோம். அவரது பணியும் பயணமும் திருச்சபைக்கு வளமும் இறைமக்களுக்கு மகிழ்ச்சியும் உலகிற்கு அமைதியும் அருளும் இறைப்பணியாக மலரட்டும்.